இன்றைக்கு காமாசிகாஷ்டகத்திலே மூன்றாவது ஸ்லோகம். ஆகண்டமாதி புருஷம் கண்டீரவமுபரி குண்டிதாராதிம் வேகோபகண்ட சங்காத் விமுக்த வைகுண்ட பகுமதி முபாசே. இதனுடைய அர்த்தம், வேளுக்கை நரசிங்கரை பற்றி சில தகவல்கள் இருக்கின்றன. ஒன்று, ஆகண்டம் ஆதிபுருஷம் கண்டீரவம் உபரி என்றதாலே கழுத்துக்கு கீழே திருவடி முதல் கழுத்து வரையில் மனித உருவம் கொண்டவர், உபரி மேலே கண்டீரவம் சிங்க வடிவம் கொண்டவர் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த கருத்து. சில கருத்துகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துகளும் இருக்கின்றன. ஆதி புருஷம் என்ற பதத்திலே ஒன்று அப்படி இருக்கிறது. அவன் ஆதி புருஷனானவன், ஆனால் கழுத்து வரை ஆதி புருஷன் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அவன் பொதுவாக நாமெல்லாம் கழுத்து வரை மனித வடிவம் என்று சொன்னாலும் கூட அதை ஆதி புருஷ வடிவம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவதார காலத்திலே கூட தன்னுடைய அப்ராகிருத ஸ்வரூபத்தை விடாதவர். வாஸ்தவத்திலே மனிதர்களுக்கு பஞ்சபூதங்களாலான சரீரம் இருக்கிறதே, அப்படி இல்லை. அவருக்கு கழுத்து வரையில் திருவடி தொடங்கி கழுத்து வரையில் இருப்பது கூட மனித சரீரம் என்றால், மனித சரீரத்தை போல அமைப்பை கொண்ட தோற்றத்தை கொண்ட ஆதி புருஷ சரீரம் என்ற கருத்தை வெளியிடுவதற்காக, பிராகிருதமான சரீரம் அது, பஞ்சபூதங்களால் ஆன சரீரம் இல்லை என்பதை சொல்வதற்காக ஆகண்டம் ஆதி புருஷம் என்கிறார். பிறகு குண்டிதாராதி, அராதி என்றால் பகைவர்கள், சத்ருக்கள், அவர்களை குண்டனம் பண்ணினார் என்றால், குண்டனம் என்பதற்கு மழுங்கடிப்பது என்ற அர்த்தம். அவர்களுக்கு வீரியம் இல்லாமல் பண்ணுவது. பகைவர்களை நிரசித்தார், பகைவர்களை வென்றார் என்று தாத்பரியம். இங்கே பகைவர்கள் என்று சொன்னது யார் என்றால், முதலாக ஹிரண்யகசிபு. அவன் பிரகலாதனை ஹிம்சித்த காரணத்தினாலே பகவானுக்கு பகைவனாக ஆகிறான். ஆஸ்ரிதர்களை எவர்கள் துன்புறுத்துகிறார்களோ அவர்களை தன் பகைவர்களாக அவர் நினைக்கிறார். அதற்கு பிறகு வேறு சில அசுரர்கள், நம்முடைய ஆஸ்ரிதர்களுடைய காமாதி பகைவர்கள் கூட, அரிஷட் வர்க்கம் கூட, இவற்றையெல்லாம் அவர் நிரசித்தார். குண்டிதாராதிம், அதற்கு பிறகு வேகோபகண்ட சங்காத். வேகோபகண்டம் என்று இவர் வேளுக்கை கஷேத்திரத்தை தான் சொல்லுகிறார். வேகா என்றால் வேகவதி நதி, உபகண்டம் என்றால் அதனுடைய சமீபத்திலே இருக்கிற கஷேத்திரம். அதிலே சங்காத் என்ற பதம் இருக்கிறது. சங்கம் என்றால் சம்பந்தம், தொடர்பு என்ற ஒரு அர்த்தம், ஆசை, விருப்பம் என்ற இன்னொரு அர்த்தம். இங்கே இரண்டாவது அர்த்தத்தையே கொள்ளலாம். வேளுக்கை கஷேத்திரத்திலே இவர் விருப்பம் கொண்டவராக இருக்கிறார். அதனால்தான் அதற்கு வேள் என்ற பெயர் இவருடைய விருப்பத்தினாலே தான் வந்திருக்கிறது. வேகோபகண்டம் என்பது அவருடைய விருப்பத்துக்கு காரணமாக அமைகிறது. வேகவதி சாமீபியம், பெருமாள் அந்த இடத்தை விரும்புவதற்கு காரணமாகிறது. நல்ல நதி கரையாக இருக்கிறது, செழிப்புள்ள இடமாக இருக்கிறது என்று. பிறகு அவர் விமுக்த வைகுண்ட பகுமதிம், வைகுண்டம் என்றால் ஸ்ரீவைகுண்டம், பரமபதம், திருநாடு என்கிற இடம், நித்திய விபூதி. அதிலே பகுமதியை விட்டுவிட்டார். ஒரு நிமிஷம். ஒரு சின்ன சிக்கல். அவர் வைகுண்டநாதராக இருந்தவர் இப்பொழுது வேளுக்கை அழகிய சிங்கராக வந்திருக்கிறார்.
முன்பு வைகுண்டத்திலே பகுமதி வைத்திருந்தவர் இப்பொழுது அந்த பகுமதியை விட்டுவிட்டு வைகுண்டத்தை காட்டிலும் இந்த க்ஷேத்திரமே உயர்ந்தது என்று இங்கே இப்பொழுது பகுமதியை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நரசிம்மரை உபாசே என்று முடிகிறது ஸ்லோகம். நான் உபாசிக்கிறேன். இப்ப ஸ்கிரீன் தெரியலையா? அடியேன் தெரியுறதே, தெரியுது 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 அடியேன் தெரியுது. சரி, இங்க எனக்கு யுவர் ஸ்கிரீன் ஷேரிங் இஸ் பாஸ்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதனால கேட்டேன். இந்த ஸ்லோகத்துல முதல்ல சப்தாலங்காரத்தை கவனிக்கிறோம். ஸ்லோகத்தை வாசிக்கும் பொழுதே ஆகண்டம் கண்டீரவம் குண்டித உபகண்ட வைகுண்ட என்று 5 பதங்கள் ஒரே கூட்டெழுத்து உண்டா என்கிற கூட்டெழுத்து. அதற்கு முன்னே ககா கிக்கியிலிருந்து ஒரு பதம் கண்ட கண்டி குண்டி கண்ட குண்டா என்று. இப்பொழுது இப்படி இருக்கிறதுனாலே ககாரத்தை அடுத்ததாக அந்த இண்டா என்கிற பதம் 5 தடவை வந்ததுனாலே ஒரு சொல்லணி வர்ணாவர்த்தி அனுப்பிராசகா என்று பெயர். அனுப்பிராசம் என்கிற சொல்லணி வந்திருக்கிறது. இதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இதே பதங்களை போட்டுத்தான் தசாவதார ஸ்தோத்திரத்திலே அகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவா என்று நரசிம்மாவதார வர்ணனம் வருகிறது. அங்கேயும் வைகுண்டன் என்கிற பதம் கண்டீரவா என்கிற பதம் இதே அர்த்தம்தான், சிங்கம் என்கிற அர்த்தம். அகுண்டா மாத்திரம் அராத்திகளை குண்டனம் பண்ணினார் என்று சொல்லாமல் தன்னுடைய மகிமை அகுண்டிதமாக இருக்கிறது. நரசிம்மருடைய மகிமையானது மழுங்காமல் இருக்கிறது, வீரியவத்தாக இருக்கிறது என்று அகுண்டா என்கிற பதத்தை இங்கே மாற்றி போட்டிருக்கிறார். அகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவா என்பதும் சப்த அலங்காரத்துக்காக வந்ததுதான். இங்கே இந்த ஸ்லோகம் மொத்தமும் அதே அலங்காரத்தை கொண்டதுதான். சப்த அலங்காரத்தை பார்த்து விட்டு நாம் அர்த்த ரசனைக்கு போகிறோம். சில பேர் நினைக்கிறார்கள் கழுத்துக்கு கீழே திருவடி வரைக்கும் மனுஷன் என்ற உருவத்தை சொல்வதுதான் மற்ற இடங்களிலே பிரமாண கிரந்தங்கள் உட்பட வழக்கமாக இருக்கிறது. மனுஷன் என்று சொல்லாமல் இங்கே ஆதிபுருஷன் என்று சொன்னது யுக்தம் இல்லை என்று. ஏனென்றால் ஆழ்வார்களும் சரி புராணங்களும் சரி மனுஷன் என்றே சொல்லுகின்றன அந்த சரீர பாகத்தை. நரம் கலந்த சிங்கமாய் என்று பூதத்தாழ்வாருடைய பாடல். நரம் என்றால் மனுஷன் என்றுதான் அர்த்தம். மனுஷனோடு கலந்த சிங்கமாகத்தான் அவர் அவதரிக்கிறார். இவ்வளவு பிரமாணங்களை தேடுவானேன், நரசிம்மன் என்று அவருக்கு பெயரே இருக்கிறது, ஆதிபுருஷ சிம்மன் என்று பெயர் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஆதிபுருஷன் என்று சொன்னதிலே என்ன விவக்ஷை, என்ன அதிகப்படி கருத்தை தெரிவிக்க நினைக்கிறார் சுவாமி என்று கேட்டால், ஆதிபுருஷனுக்கு என்ன ஸ்வபாவமோ அந்த ஸ்வபாவம் இந்த சரீரத்துக்கும் இருக்கிறது என்று அர்த்தம். அஜஹத் ஸ்வஸ்வபாவனாய் என்று சொல்கிற வழக்கம். அஜஹத் ஸ்வஸ்வபாவத்வம் என்பது தேசிக சுக்தி காரிகையிலேயே ஒன்று. தனக்கு என்ன சுபாவம் இருக்கிறதோ அதை விடாமலேயே அவதாரம் பண்ணுகிறான் என்று. அதே மகாபாரதம் எப்படி புரிய வைக்கும் என்றால், நபூத சங்க சம்ஸ்தானோ தேகோஸ்ய பரமாத்மனஹா என்று சொல்லி புரிய வைக்கும். இந்த பரமாத்மா இருக்கிறானே அவன் அவதாரம் பண்ணும் பொழுது அவனுடைய அவதார சரீரம் இருக்கிறதே அது
பூத சங்கங்களின் சம்ஸ்தானமாக இருப்பதில்லை. பூத சங்கம் என்று இங்கே சொன்னது பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம் என்கிற பஞ்சபூதங்களில் இருந்து வடிவமைத்ததாக அது இருக்காது. அது அப்ராகிருதமான சரீரமாக இருக்கும். சரீரத்திலேயே நம் சரீரம் போல் அது இருக்காது. ஆனா நம் சரீரம் போல் காட்சி அளிக்கும், தோற்றத்துக்கு மட்டும் அப்படி இருக்கும். ஆனால் பூத சங்க சம்ஸ்தானம் இல்லை என்று சாந்தி பருவத்திலே மகாபாரதம் தெரிவிக்கிறது. கீதையிலேயும் கூட பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்மமாயயா என்ற இடத்திலே அவதார ரகசியம் என்ற அந்த பகுதிக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஸ்வாம் பிரகிருதிம், என்னுடைய ஸ்வபாவத்தையே அதிஷ்டானம் பண்ணி சம்பவாமி அவதரிக்கிறேன் என்று. தன் ஸ்வபாவத்தை விடாமல் என்றால் இந்த கருத்தை தான் சொல்லுகிறார்கள். திருமேனி கூட அப்ராகிருத்தமாகவே வைத்துக் கொண்டு அவதாரம் நடைபெறுகிறது என்று. அதை தெரிவிப்பதற்காக இந்த நரசிம்ம பெருமாள் கழுத்துக்கு கீழே மனுஷன், கழுத்துக்கு மேலே சிங்கம் என்றெல்லாம் சொல்லும் பொழுது தோற்றத்துக்குத்தான் அப்படி, கீழேயும் சரி மேலேயும் சரி அவன் அஜகத் ஸ்வஸ்வபாவனான திருமேனி கொண்டிருக்கிறான். ஆதி புருஷன் என்றிருக்கிறது. ஆதி என்றால் ஆதிகி என்ற சம்ஸ்கிருத பதத்துக்கு மூலபூதன், காரணமானவன், முதல்வன் என்றெல்லாம் அர்த்தம் வருகிறது. இவன்தான் வேத முதல்வன், இவன்தான் ஊழி முதல்வன் என்பதை காண்பிப்பதற்காக ஆதி என்கிற பதம். இந்த ஆதி என்கிற பதத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்திலே இப்படி கூறுவார். ஆதி 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 நீ ஓர் அண்டமாதி ஆதலால் என்று. இது ஏதோ ஆதி என்கிற பதத்தை 3 தடவை போட்டு விட்டாரே என்ன என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆதி என்பதை 3 தடவை போட்டதற்கு என்ன காரணமாயிருக்கும் என்றால், ஒவ்வொரு வஸ்துவுக்கும் காரணங்கள் 3 வகையாக இருக்கின்றன. குயவன் ஒரு பானையை பண்ணுகிறான் என்றால் அந்த பானைக்கு மண் என்பது காரணமாக இருக்கிறது, அதற்கு உபாதான காரணம் என்று பெயர். குயவனும் ஒரு காரணம்தான், அவனுக்கு நிமித்த காரணம், கர்த்தாவாக இருக்கிறான் என்று பெயர். மற்ற உபகரணங்கள் இருக்கின்றனவே, தண்டங்கள், சக்கரங்கள் முதலியவை, அவை எல்லாமும் காரணம்தான், அவற்றுக்கு சககாரி காரணம் என்று பெயர். ஆக காரணங்களே ஒவ்வொரு வஸ்துவும் உண்டாவதற்கு உண்டாக்குபவன் என்று ஒருவன் இருப்பான். எந்த மூலப்பொருளில் இருந்து அது உண்டானது என்று ஒன்று இருக்கும், எந்த உபகரணங்களை கொண்டு அது தயாரிக்கப்பட்டது என்று இன்னொன்று இருக்கும். 3மே காரணங்கள் தான். 3 வகை காரணங்கள்: உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம் என்று. அந்த 3ஐயும் தெரிவிப்பதற்காக ஆதி 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 நீ என்றால், இந்த பிரபஞ்சம் என்கிற வஸ்து நிர்மிக்கப்பட்ட பொழுது அதற்கு உபாதான காரணமும், அதற்கு நிமித்த காரணமும், அதற்கு சககாரி காரணமும் எல்லாமாக இருப்பவன் ஒருவனேதான். அதுதான் நீ என்று பகவானிடம் சொல்லுகிறார். 3 காரணங்களும் ஒருவனாக இருப்பது என்பதை நம்முடைய உலக அனுபவத்திலே பார்க்க முடியாது. ஆனால் பிரபஞ்சத்துக்கு காரணம் 3 காரணமுமே அவன்தான், சேர்த்து ஒருவனேதான். ஓர் அண்டமாதியாதலால், ஓர் ஒப்பற்றதான அண்டம் இந்த பிரபஞ்சமாக. ஆதி என்பதற்கு இன்னொரு அர்த்தம். ஆதி என்றால் ஆகிராய் என்று. தி என்பதை முன்னிலையில் விகுதியாக கொள்வது வழக்கம். போதி, வருதி, செப்புதி என்று 3 உதாரணங்களை இங்கே காண்பித்திருக்கிறேன். செப்புதி என்றால் செப்புகிறாய் என்ற அர்த்தம், வருதி என்றால் வருகிறாய் என்ற அர்த்தம். அதுபோல ஆதி என்றால் ஆகிறாய் என்ற அர்த்தம். அதனாலே ஆதி என்கிற பதத்திலே இரட்டை பொருள் வேடிக்கை கூட இருக்கிறது, சிலேடை. ஓர் அண்டம் ஆதி, நீயே அண்டமாக ஆகிறாய். அண்டத்தை சிருஷ்டிக்கிறான் என்று சொல்லவில்லை, அண்டமாக அவனே ஆகிறான். உபனிஷத்தெல்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது, பகவானே தான் ஜகத்தாக பரிணமிக்கிறான் என்று. ஆதலால், இந்த காரணத்தினாலே என்ற அர்த்தம். 3 வித காரணங்களாகவும் நீ ஆகிறாய் என்று ஒரு அர்த்தம், அல்லது ஆதி முதலானவையாக நீ ஆகிறாய் என்று இன்னொரு அர்த்தம். உனக்கு ஜெகத்காரணத்துவம் முதலிய கல்யாண குணங்கள் இருக்கின்றன என்று.
ஆதி, அடுத்தது புருஷன். புருஷன் என்கிற ஒரு திருநாமம் பகவானுக்கு இருக்கிறதே. சில திருநாமங்களுக்கு கனம் அதிகம், அதிலே புதைந்து கிடக்கிற குணங்கள் அதிகமாக இருக்கும். யானி நாமானி கௌணானி என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு திருநாமங்களிலேயும் குணகர்பிதமாகத்தான் அது இருக்கும். அது எந்த குணம், எந்த கிரியை, எந்த சேஷ்டிதத்தை விளக்குகிறது என்று காண்பிப்பதுதான் பாஷ்யம். புருஷன் என்ற திருநாமம் வரும் பொழுது அதுக்கு நிறைய அர்த்தங்கள் வந்து விடுகின்றன. நாம சொல்வதில்லை, வேதமே புருஷன் என்கிற பதத்துக்கு நிறைய அர்த்தங்களை சொல்லி தருகிறது நமக்கு. அதனுடைய முதல் அர்த்தத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம். புரசம்ஞே ஷரீரேஸ்மின் ஷயனாத் புருஷோ ஹரிஹி என்கிறது பிருகதாரண்யக உபனிஷத்து. உபனிஷத்திலே அளவில் பெரிதான உபனிஷத்து இது. சுவாமி சமைக்கணும். அது ஸ்கிரீனை நீங்க ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு திரும்பி ஷேர் பண்ணா சரியா போயிடும் சுவாமி. அடியே சரி பண்ணு. ரீஸ்டார்ட் பண்ணு. இப்ப சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடியே தெரியும். புருஷன் என்பதற்கு 4-5 அர்த்தங்களை வேதமே நமக்கு சொல்லித் தருகிறது. அதில் முதல் அர்த்தத்தை இப்பொழுது பிருகதாரண்யக உபனிஷத்திலிருந்து பார்க்க போகிறோம். புரசம்ஞே ஷரீரேஸ்மின், நம்முடைய இந்த சரீரத்துக்கு புறம் என்று பெயர். பல இடங்களிலே வருகிறது இந்த பெயர். நம் உடலுக்கு புறம் என்ற பெயர் வந்த பிறகு அதிலே ஷயனாத், நம்முடைய உடலிலே அவன் படுத்து கொண்டிருக்கிறான். அதனாலே புரி ஷேதே, உடலிலே படுப்பவன் என்கிற அர்த்தத்திலே புருஷன் என்கிற பதம் வந்திருக்கிறது என்று பிருகதாரண்யக உபனிஷத் சொல்லுகிறது. நவத்வாரே புரே தேஹி என்று கீதையிலே கூட இந்த சரீரம் இருக்கிறதே அது 9 கதவுகள் கொண்ட ஒரு புறம், ஒரு பட்டணம் என்று பேசுகிறது. அந்த சரீரம் என்கிற புறத்திலே எவன் படுக்கிறானோ அவனுக்கு புருஷன் என்று பெயர். இந்த அர்த்தம் புருஷ பதத்துக்கு சொல்லுகிற பல வியுத்பத்திகளிலே பிரதானமாக இருக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்திலே பூதைர் மஹத்பிர் ய இமாஹ் புரோ விபுஹு நிர்மாய சேதே யதமூஷு பூருஷஹ
என்று ஒரு ஸ்லோகார்த்தம் இருக்கிறது. புருஷன் என்ற பெயர் எப்படி வந்தது என்றால், புரஹ நிர்மாய சேதே, புரஹ பட்டணங்களை, இங்கே சரீரங்களைத்தான் சொல்கிறார், சரீரங்களை நிர்மாய தானே நிர்மித்து அந்த சரீரங்களிலே சேத்தே. யாருடைய சரீரங்கள் என்றால் பூத்தை மகத்பிஹி. பூத சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. மகாபூதம் என்பது பிருத்திவிய தேஜ வாயு ஆகாசங்கள், அவற்றை கொண்டு சரீர நிர்மாணம் பண்ணுகிறான் ஜீவராசிகளுக்கு. பூத்தைகி என்றால் ஜீவராசிகள், உயிரினங்கள் என்ற அர்த்தமும் உண்டு. உயிரினங்களாகிற ஜீவராசிகளுக்கு பஞ்சபூதங்களை கொண்டு சரீரங்களை நிர்மாணம் பண்ணி அந்த பூதங்களுடைய சரீரங்களிலே சேத்தே படுத்திருக்கிறான். அதனாலே அவனுக்கு புருஷா, புருஷன் என்கிற பெயர் ஏற்பட்டிருக்கிறது என்று பாகவதமும் தெரிவிக்கிறது. ஆதி புருஷன் என்பதிலே புருஷன் என்பதற்கான அர்த்தத்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மகாபாரதத்திலே இதே அர்த்தத்தை வலியுறுத்தி நவத்வாரம் புரம் புண்ணியம் ஏதைர் பூய சமன்விதம் வியாகரோதி மகாத்மாயதி தஸ்மாத் புருஷ உச்சதே என்று, புறம் என்றால் சரீரத்துக்கு பெயர், அதன் மூலமாகத்தான் அவனுக்கு புருஷன் என்ற பெயர் வந்திருக்கிறது என்று சொல்கிறது. சேதே ஜீவேன ரூபேண புரேஷு புருஷோ யசௌ என்று பாகவதம், மறுபடியும் முன்னே பார்த்ததும் பாகவதம் 2வது ஸ்கந்தத்திலிருந்து பார்த்தோம். இப்பொழுது 7வது ஸ்கந்தத்திலிருந்து ஒரு வசனம் பார்க்கிறோம். புரேஷு புறங்களிலே, அதாவது ஜீவ சரீரங்களிலே, ஜீவேன ரூபேண ஜீவாத்மா என்கிற வடிவத்திலே எவன் படுத்து கொண்டிருக்கிறானோ, பரமாத்மாதான் ஜீவாத்மா என்கிற வடிவத்திலே அந்த புறங்களிலே படுத்து கொண்டிருக்கிறான். அதனாலே அவனுக்கு புருஷன் என்கிற பெயர் வந்திருக்கிறது என்று. இங்க அனேன ஜீவேனாத்மனா அனுப்பிரவிஷ்ய என்ற இடத்திலே எப்படி அர்த்தம் சொல்லுகிறோமோ, ஜீவேனா என்பதற்கு அதே மாதிரி அர்த்தம் சொல்ல வேண்டும். அந்த ஜீவனுக்கும் அந்தர்யாமியாக நின்று கொண்டு ஜீவரூபத்தினாலே செய்யட்டே என்று. பிரஷ்னோபனிஷத் என்று ஒன்று இருக்கிறது. முக்கியமான தசோபனிஷத்துகளிலே ஒன்றாக இருக்கிறது. ஈஷகேன கட பிரஷ்ன என்கிற எண்ணிக்கையிலே 4வது உபனிஷத்தாக இருக்கிறது. அதிலே பராத்பரம் புரிஷயம் புருஷமீக்ஷதே என்று இருக்கிறது. புருஷத்துக்கு, புருஷ பதத்துக்கு எப்படி நிர்வச்சனம் சொல்லி இருக்கிறது என்றால், புரி ஷயம், புரி பட்டணத்திலே, இங்க பட்டணத்திலே என்றால் சரீரத்திலே, ஷயம் படுத்து கொண்டிருக்கிற புருஷனை என்று. அவன் பராத்பரம், எல்லாவற்றுக்கும் உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்தவனாக இருக்கிறான். அந்த புருஷனை ஈட்சத்தே, தன்னுடைய உபாசனம் தியானத்தின் மூலமாக சாட்சாத்காரம் பண்ணுகிறான் உபாசகன் என்ற அர்த்தம். அங்கே புரிஷயம் புருஷம் என்கிற விளக்கத்தை பார்த்தோமானால், புரி ஊஹு என்று சொல்லப்படுகிற இந்த சரீரத்திலே, நம்முடைய சரீரத்திலே ஷயம் படுத்து கொண்டிருக்கிற காரணத்தாலே அவனுக்கு புருஷன் என்று பெயர் என்று தெரிகிறது. இதுவரை நாம் என்ன பார்த்தோம்? புருஷன் என்பதற்கு ஒரு அர்த்தம் பார்த்தோம், புரி ஷயா என்ற அர்த்தம். அடுத்தது 2வது அர்த்தம் பார்க்க போகிறோம். புரு பகுசனோதி ததாதி என்று. புரு என்ற பதத்துக்கு புரி என்று பிரிக்கவில்லை, புரு என்று பிரிக்கிறோம். புரு என்பதற்கு பகு என்ற அர்த்தம், நிறையவாக, தாராளமாக, ஏராளமாக என்ற அர்த்தம். சனோதி என்ற வினை சொல்லுக்கு ததாதி கொடுக்கிறான் என்ற அர்த்தம். நிறைய வாரி வழங்கி கொடுப்பவனுக்கு புருஷன் என்று பெயர். இந்த புருஷன் என்கிற பெயர் சகஸ்ரநாமத்தில் வந்திருக்கிறபடியினாலே வைகுண்ட புருஷ பிராண என்று அதற்கு சகஸ்ரநாம பாஷ்யத்திலே பராசர பட்டர் நிர்வச்சனம் கொடுக்கிறார். அவர் எழுதின பாஷ்யத்தை அடி ஒற்றி வேறு யாரோ ஒருவர் நிருக்தி, ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்ய நிருக்தி என்கிற ஒரு கிரந்தத்தை பத்திய ரூபமாக எழுதியிருக்கிறார். அதிலே புருஷ பதத்துக்கு இப்படி அர்த்தம் தருகிறார். முக்தேபிய ஸ்வாத்ம பர்யந்த தானாத் புருஷ ஈதிதஹ என்று. அவன் பகவான் முக்தேபியா, முக்தி அடைந்தவர்களுக்கு ஸ்வாத்ம
சுவாத்ம பரியந்த தன்னையே கூட கொடுக்கும் அளவுக்கு அது வரையிலாய் தானாத்து கொடுத்து கொண்டே இருப்பதாலே புருஷா என்ற பெயர் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. புரு நிறைய சஹா சனோத்தி கொடுக்கிறவன், நிறைய கொடுப்பவன். நிறைய கொடுப்பவன் என்றால் என்ன? எதனாலே நிறைய கொடுப்பவன் என்று பரமாத்மாவை சொல்லுகிறோம் என்றால், சுவாத்ம பரியந்த தானாத்து தன்னையே கூட கொடுத்து விடுவான். அந்த அளவுக்கு கொடுக்கிறபடியினாலே அவன் நிறைய கொடுப்பவன் என்ற பெயர் பெற்று புருஷா என்ற பெயர் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று. எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்று சுவாத்ம பரியந்த தானம் என்பதற்கு மூலபூதமான திருவாய்மொழி பாசுர வரி தன்னை, பகவான் தன்னையே எனக்கே தந்த, நீயே வைத்துக்கொள் என்று தன்னையே கூட ஆசிரிதர்களுக்கு கொடுத்து விடுவானாம். அப்படிப்பட்ட கற்பகம், கல்பக விருட்சம் எப்படி கேட்டதை எல்லாம் கொடுக்குமோ அதே மாதிரி பகவான் சுவாத்ம பரியந்த தானம் பண்ணுபவர். நிறைய நிறைய கொடுக்கிற காரணத்தினாலே அவருக்கு புருஷன் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது என்பது இரண்டாவது அர்த்தம். புருஷன் என்பதற்கு மூன்றாம் அர்த்தம் இப்பொழுது நிர்வச்சனம் எல்லாம் பண்ணி பார்க்காமல், புருஷன் என்றால் ஒரு ரூಢி போலே, இடுகுறி பெயர் போலே புருஷன் என்றால் விஷ்ணு என்று அர்த்தம். அது எப்படி தெரிகிறது என்றால் ஹரிவம்ச புராணம் அப்படி சொல்லுகிறது. ஹரிவம்ச புராணம் என்பது மகாபாரதத்தினுடைய கிளம். ஏவம் புராண புருஷः விஷ்ணுர் வேதேஷு பட்யதே அசிந்த்யஷ்ட பிரமேயஷ்ட குணேப்யஷ்ட பரஸ்ததா. புருஷா என்று பதங்கள் பிரித்து பார்ப்பதெல்லாம் இருக்கட்டும், வேண்டாம். விஷ்ணுவுக்கு புராண புருஷன் என்று பெயர். புராணன் என்றும் புருஷன் என்றும் பிரித்து கூட பெயர் வைத்துக் கொள்ளலாம். அந்த பெயர் வேதேஷு பட்யதே, வேதங்களிலே அவனுக்கு அது பெயராக வந்திருக்கிறது. அதனாலே புருஷன் என்றால் விஷ்ணு. வேதங்களிலே எங்கே வந்திருக்கிறது என்றால், நமக்கு தெரியாத வேத பாகங்கள் பல இருக்கக்கூடும், ஆனால் தெரிந்த வேத பாகத்திலேயே கூட மகான் பிரபுர் வைஹி புருஷா என்று பரமாத்ம வர்ணனம் ஸ்வேதாஸ்வதரத்திலே வந்திருக்கிறது. மகான் என்பவன் அவன், பிரபு என்பவன் அவன், புருஷன் என்பவன் அவன். புருஷன் என்கிற இந்த பதத்தை நாம் சில சமயங்களிலே வேறு அர்த்தங்களிலேயும் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஸ்காந்த புராணம் என்ன தெரிவிக்கிறது? ததா புருஷ சப்தோயம் வாசுதேவேவ திஷ்டதி என்கிறது. புருஷன் என்கிற சொல்லானது வாசுதேவனை மட்டும்தான் முக்கிய விருத்தியிலே குறிக்கும். மீதி பேருக்கு அதை உபயோகப்படுத்தினோமானால் அது கவுன விருத்தி தான். யதா சங்கர சப்தோயம் மகாதேவே வியவஸ்திதா. சங்கரன் என்று சொன்னால் பரமசிவன் என்று அர்த்தம் புரிந்து கொள்கிறோம். மற்றவர்களோடு நாம் அதை குழப்புவதில்லை. யதா பாஸ்கர சப்தோயம் ஆதித்யே பிரதிஷ்டதி. பாஸ்கரன் என்று சொன்னால் அது சூரியன் தான். மீதி சில பேருக்கு பாஸ்கரன் என்று யாராவது உபயோகப்படுத்தினால் அதெல்லாம் கவுனமான உபயோகங்கள். யதா சாக்னோ பிருஹத்பானுர் யதா வாயு சதாகதிஹி. இதே போல பிருஹத்பானு என்ற பெயர் அக்னிக்கு மட்டும்தான், சதாகதி என்கிற பெயர் வாயுக்கு மட்டும்தான். அப்படி சில சில பெயர்கள் சில சில தேவதைகளுக்கு தனி உரித்தான, அவர்களுக்கு மட்டுமேயான பெயராக அமைந்திருக்கிறது. அதே மாதிரிதான் புருஷன் என்பது விஷ்ணுவுக்கு மட்டுமே உரித்தான பெயர். இவர் சொல்ல வந்தது என்ன என்றால், பத வியுற்பத்தி இங்கே முக்கியமில்லை. புருஷன் என்றால் விஷ்ணு என்ற அர்த்தம் புரிந்து கொண்டால் போதும். அவ்யய புருஷ சாட்சி என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே அவருக்கு ஒரு பெயராக வந்து விட்டதல்லவா என்று. இப்பொழுது இதில் ரெண்டு கருத்துகள். விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே பெயராக வந்து விட்டால் அதை ரூಢி என்று கொண்டும் அதுக்குள்ளே இருக்கிற வியுற்பத்தி எல்லாம் ஆராயாமல் இருக்கலாம் என்று ஒரு கருத்து. விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே வந்தால் கூட அதற்கும் வியுற்பத்தி சொல்லி அதிலிருந்து என்ன குணம் தெரிகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்னொரு கருத்து. இரண்டும் விரோதம் இல்லை, பரஸ்பர விரோதம் இல்லை. இரண்டு விதமாகவும் ரூಢியாகவும் புரிந்து கொள்வோம், யோக பதமாகவும் புரிந்து கொள்வோம். புருஷன் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இப்பொழுது நாலாவது அர்த்தம் சொல்ல போகிறோம். சயத் பூர்வோஸ்மாத் சர்வஸ்மாத் சர்வான் பாப்மன ஔஷது தஸ்மாதி புருஷா என்று பிருகதாரண்யகம் தெரிவிக்கிறது. முன்னே எடுத்த மேற்கோளும் அதே பிருகதாரண்யக உபனிஷத்தில் இருந்துதான். இது இன்னொரு விற்பத்தியை சொல்லுகிறது. புருஷா என்பதற்கு பூர்வஹா புரா
முற்காலத்திலே முற்பட்டவன் என்பதை புர் என்ற பகுதிக்கும், அப்புறம் உஷா என்று ஒன்று இருக்கிறதே, அது என்ன என்றால் அவன் ஔஷதி ஓஷம் பண்ணினான். எதை ஔஷதி? ஔஷதி என்றதால் கொளுத்தினான் என்று. எதை கொளுத்தினான் என்றால் பாப்மனஹா பாவங்களை எல்லாம் கொளுத்தினான். புறா ஔஷத்து முன்பு பாவங்களை கொளுத்தினான். அதனாலே அவனுக்கு புருஷன் என்று பெயர். கருத்து என்ன என்றால் அவனை நாம் அணுகினால் நம்முடைய பாவங்களும் கொளுத்துப்பட்டு விடுவார் அப்படின்னாலே அவன் பாவனன், பரிசுத்தப்படுத்துபவன், நம் பாவங்களை நீக்குபவன் என்கிற கருத்திலே புருஷன் என்கிற பதம் வந்திருக்கிறது என்று. புருஷன் என்ற பதத்துக்கு இன்னொரு அர்த்தம், இதுவும் விஷ்ணு சகஸ்ரநாம நிருத்தியிலிருந்து எடுத்த அர்த்தம். பிரதாதோ பாலனார்த்தாத்தி குஷன் பிரத்யய யோகதः சர்வபாலகதா லப்த்யா புருஷः ப்ரோச்யதே புதைஹி என்று. இதுக்கு வேறு விதமான விற்பத்தி இப்பொழுது பிரு என்கிற ஒரு தாத்து இருக்கிறது. அந்த தாத்துவுக்கு பாலனம் என்று அர்த்தம், ரட்சணம் பண்ணுவது, காப்பாற்றுவது என்ற அர்த்தம். அதற்கு மேலே குஷன் என்ற ஒரு பிரத்யயம் விகுதி சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த பிருவும் அந்த பிரத்யயமும் சேர்ந்து புருஷன் என்று ஆகிறது. கிருஷன் என்ற குஷன் என்ற பிரத்யயத்தை எப்பொழுது சேர்க்கிற வழக்கம் என்றால் அடைவது என்ற அர்த்தத்திலே சேர்க்கிற வழக்கம். இப்பொழுது அந்த அர்த்தம் இங்கே ஒட்டு வருகிறதா என்று பார்த்தால் எழுதுகிறார் சர்வபாலகதா லப்த்யா. இவன் சர்வரட்சகத்துவத்தை அடைந்திருக்கிறபடியினாலே, சர்வரட்சகன் ஆனபடியினாலே பிரு என்கிற வினை சொல்லடியாக இந்த குஷன் என்கிற விகுதியை சேர்த்து புருஷன் என்கிற பதம் உற்பன்னமாகிறது. புரோச்யதே புதைஹி, அறிஞர்கள் இப்படி ஒரு அர்த்தம் சொல்லுகிறார்கள் என்று விஷ்ணு சகஸ்ரநாம நிருத்தியிலே இருக்கிறது. ஆகா, இதுவரையில் நாம் பல அர்த்தங்களை பார்த்தோம். முதல் அர்த்தம் ஷரீரஷாயி என்பது, இரண்டாவது அர்த்தம் நிறைய கொடுப்பவன் என்பது, மூன்றாவது அர்த்தம் முன்பே இருந்தவன், புரா அகம் ஆசம். இது கூட வேதத்திலேயே இருப்பதுதான். பகவானே சொல்லுகிறான் புரா ஆசம், நான் முன்பேயே இருந்தேன், மீதி வஸ்துக்கள் எல்லாம் வருவதற்கு முன்பேயே, அதனாலே எனக்கு புருஷன், தத் புருஷஸ்ய புருஷத்வம் என்று வேத வாக்கியம். புருஷனுக்கு புருஷன் என்கிற பெயர் வந்ததற்கு காரணம் என்ன என்றால் புரா ஆசம் என்று அவன் சொன்னதனாலே, முன்பேயே இருந்தவன் என்ற அர்த்தம். பிறகு பாவத்தை கொளுத்துபவன், இதுதான் ஔஷத்து என்கிற பதத்தை வைத்து பிருகதாரண்யகம் சொல்லிக் கொடுக்கிற அர்த்தம். இப்பொழுது நாம் இந்த பக்கத்திலே பார்த்து கொண்டிருக்கிற அர்த்தம் பாலனம், சர்வ ரக்ஷகன் என்று. ஆகா, புருஷன் என்பதற்கு 5 அர்த்தங்களை பார்த்ததாயிற்று. அப்படிப்பட்ட ஆதி புருஷனை உபாசிக்கிறேன் என்று. குண்டிதாராதின் இரண்டாவது அடியில் இருக்கிறோம். ஆகண்டமாதி புருஷம் என்பது முதல் அடி, அது முடிந்தது. இப்பொழுது இரண்டாவது அடிக்கு வந்தது. அராதி என்றால் சத்ரு. சத்ருக்களை இவர் குண்டனம் பண்ணினார். சத்துருக்கள் இவராலே குண்டிதர் ஆனார்கள் என்றால் மழுங்கி போனார்கள், வீரியம் குன்றி போனார்கள் என்ற அர்த்தம். அழிந்து போனார்கள் என்பதுதான் தாத்பர்யார்த்தம். இந்த சத்துருக்கள் என்று யாரை சொல்லுகிறார் என்பதிலே நான் ஏற்கனவே சொன்னபடி 2-3 விதமாக சத்துருக்களை சொல்லுகிறார்கள். அதிலே முக்கியமாக சொல்வது ஹிரண்யகசிபுதான். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம க்ஷணம் பாணிஜைஹி என்று ஆயுதங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தன்னுடைய நகங்களாலேயே ஹிரண்யகசிபுவனுடைய மார்பை கிழித்தவரானபடியினாலே அவர் குண்டிதாராதி. ஆனால் இன்னும் சில பேர் நம்முடைய பாவங்கள் தான் சத்துருக்கள், நம்முடைய சத்துருக்கள்,
அவற்றையெல்லாம் தான் அவன் நரசிம்ம பெருமாள் குண்டிதமாக்குகிறார் என்றும் அர்த்தம் சொல்கிறார்கள். நரசிம்ஹாஷ்டகம் என்று ஒன்று இருக்கிறது. ஸ்ரீமத கலங்க முனி என்று ஆரம்பிப்பது. அதிலே இந்த அர்த்தம் தான் குண்டிதா ராஜிக்கு கொடுத்திருக்கிறார். பாத கமலாவனத பாதகி ஜனானாம் பாதக தவானலபத்ரிவரகேதோ என்று. பாதகமலம் உன்னுடைய திருவிடி தாமரையிலே அவனத்தை பணிந்திருக்கிற பாதகி ஜனங்களுக்கெல்லாம், பாவிகளான ஜனங்களுக்கெல்லாம் அந்த பாதகம் பாவம் என்கிற தவானலம் இருக்கிறதே, அதுதான் அராதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவற்றை நீ ஒழிக்கிறாய். பதத்ரிவரகேதோ கருடத்வஜனே என்று. குண்டித அராதி என்றால் ஹிரண்யகசிபு என்ற பகைவனை ஒழித்து கட்டினவன் என்று ஒரு அர்த்தம். நம்முடைய பாவங்கள் என்ற பகைவர்களை மழுங்க பண்ணுபவன் என்று இன்னொரு அர்த்தம். நஷ்யந்தி ரக்ஷாம்ஸ்ய பயாந்தி சாரஜஹ யத்கீர்த்தனாத் சோத்புத ரூபகேசரி மமாஸ்து மாங்கல்ய விவ்ருத்தி ஹேதவே விவ்ருத்தயே ஹரிஹி என்று மாங்கல்ய ஸ்தவம் சொல்லுகிறது. எத் கீர்த்தனாது எவரை கீர்த்தித்தால் நம்முடைய அரிகள் சத்துருக்கள், அபயாந்தி அரயஹ அரயஹ சத்துருக்கள் எல்லாம் அபயாந்தி தூர போய் விடுவார்களோ, நஷ்யந்தி ரக்ஷாம்சி ரட்சசுகள் எல்லாம் அழிந்து போய்விடுமோ, சஹ அத்புத ரூப கேசரி அத்புதமான வடிவம் கொண்ட அந்த கேசரி சிங்கமானது மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே எனக்கு மாங்கல்யத்தை வளர்க்கட்டும் என்று. ஆஹா, குண்டிதா ராதி என்பதற்கு பகைவர்களை ஒடுக்கியவர் என்று அர்த்தம். அந்த பகைவர்கள் யார் என்பதிலே 2-3 விதமாக அர்த்தங்கள். தைத்தியவரன்தான் பகைவர் என்றும் வைத்துக் கொள்ளலாம். தைத்தியவர கால நரசிம்ஹ நரசிம்ஹ என்று இங்கே தைத்தியவரன் என்று சொல்வது ஹிரண்யகசிபு. அவனை குண்டனம் பண்ணினார் என்பதையும் இதே ஸ்தோத்திரம் சொல்லுகிறது. துங்க நக பங்கி தலிதா சுரவர என்று. துங்கமான நக பங்கி இருக்கே, நக வரிசை, அதனாலே தலித கிழிக்கப்பட்ட அசுரன், அவனை அப்படி குண்டிதனாக ஆக்கினார். அல்லது இங்கே அராதி என்று சொல்வது நம்முடைய பாவம்தான் என்ற அர்த்தத்திலே அதுவும் மறுபடியும் வருகிறது இந்த ஸ்தோத்திரத்திலே. காமதமசேஷ துரிதாமய ரிபுகனம் என்று ரிபு என்கிற பதம் வந்திருக்கிறது. முன்னே அரி என்ற பதம் வந்தது. ரிபு என்றாலும் சத்ரு, பகைவன் என்றுதான் அர்த்தம். துரிதாமய ரிபு என்றால் நம்முடைய பாவங்களும் பிணிகளும். பிணிகள் என்றால் வியாதிகள். அவை எல்லாமே நமக்கு ரிபுவாக இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் அவன் குண்டனம் பண்ணுவான் என்பது இதனுடைய அர்த்தம். ஆஹா, குண்டிதா ராத்திம் என்ற இடத்திலே அராதி என்பது யார் என்று கேட்டால் ஹிரண்யகசிபு என்றும் சொல்லலாம், நம்முடைய சத்துருக்களான பாவங்கள் பிணிகள் என்றும் சொல்லலாம். இந்த அராத்திகளை எல்லாம் குண்டனம் பண்ணிவிட்டார். அடுத்தது 3ஆம் அடி. வேகோபகண்ட சங்காத் என்பது. வேகா உபகண்ட என்று பிரிக்க வேண்டும். வேகா என்று வேகவதி நதிக்கு சுருக்கமான பெயர் வேகா நதி. அவள் வாஸ்தவத்திலே கதைப்படி பார்த்தால் மறைந்து விட்டாள், அந்தர்தானமாகிவிட்டாள். ஏன் மறைந்து விட்டாள் என்றால், முதலிலே பிரம்மா பண்ணின யாகத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளமாக பிரவகித்து ஓடி வந்தாள் சரஸ்வதி. அவள் எதிர்பார்க்காதபடியாக அந்த வெள்ளத்துக்கு குறுக்கே சேதுவாக பகவான் அவதரித்தார். வேகா சேது பகவான். அவர் குறுக்கே படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவர் பகவான் என்று தெரிந்து கொண்டு விட்டபடியாலே சரஸ்வதி செய்வதறியாது திகைத்தாள். பகவானோடு மோத முடியுமா என்ன? அதனாலே என்ன பண்ணாள், அவளுக்கு ஒரு தனி திறமை இருந்தது. சரஸ்வதி என்பது சரஸ்வதி நதிக்கும் தேவதையானபடியினாலே
அந்த சரஸ்வதி நதி அந்தர்வாகினியாக ஓடும். பல இடங்களிலே பூமிக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கும், சில இடங்களிலே பூமிக்கு மேலே தென்படும். அதே மாதிரி அந்த திறமையை உபயோகப்படுத்தி இந்த வேகவதி நதியானவள் அந்த இடத்திலே பூமிக்கு அடியிலே போய்விட்டாள். பகவானோடு மோதாமல் போய்விட்டாள். மோதினால் இவளுக்குத்தான் கேடு வரும் என்று தெரியும். அதனாலே தான் தப்பிப்பதற்காக தனக்கு தெரிந்த திறமையை பயன்படுத்தி விட்டால். அந்தர்வாகினியாக வேகவதியும் ஆகிவிட்டது, தரைக்குள்ளே போய்விட்டது. தன்னுடைய திறமையாலே அவள் தப்பித்து விட்டாள் என்று ஹஸ்திகிரி மகாத்மிய புராண கதை சொல்லுகிறது. வேகா மறைந்து விட்டாள். ஆனால் அதற்கு முன்னே அங்கிருந்து பல கிளைகளாக பிரிந்து வேறு இடங்களிலே பாய்கிறாள். அதனாலே வேகோபகண்ட உபகண்ட என்கிற பதத்தை போட்டிருக்கிறார். வேகவதியிலேயே பெருமாள் அவதரித்திருக்கிறார் என்று சொல்லாமல் அதனுடைய சமீபத்திலே என்று சொன்னதற்கு இதுவும் ஒரு காரணம். வேகவதி அங்கே அந்தரிக்தையாக போய்விட்டாள் என்பதாலே. வேகோபகண்ட சங்காதி, பெருமாளுக்கு அந்த இடம் ஒன்றுதலை ஏற்படுத்தியது. சங்கம் என்பதற்கு இரண்டு அர்த்தம் சொன்னோம் அல்லவா? சம்பந்தம் என்ற ஒரு அர்த்தம், ஆசை என்ற ஒரு அர்த்தம். சாஸ்திரத்திலே தமிழிலேயும் ஒன்றுதல் என்கிற பதத்துக்கு இந்த இரண்டு அர்த்தங்களும் உண்டு. அவன் ஒண்டிக் கொண்டான் என்றால் அவன் தொடர்பு பெற்றுக் கொண்டான் என்ற அர்த்தமும் உண்டு. உன் மீது எனக்கு ஒரு ஒன்றுதல் இருக்கிறது என்றால் பாசம் இருக்கிறது என்ற அர்த்தமும் உண்டு. அதே போலதான் சங்கம் என்கிற பதம். வேகோபகண்டத்திலே பெருமாளுக்கு சங்கம் ஏற்பட்டது, ஆசை ஏற்பட்டது. இந்த இடம் நன்றாக இருக்கிறது, நாம் இங்கேயே தங்கலாம் என்று. அதனாலே வேகோபகண்டத்திலே தான் வேளுக்கை என்கிற கஷேத்திரம் இருக்கிறது. அந்த கஷேத்திரத்திலே அவர் குடி புகுந்து விட்டார். ஏற்கனவே பார்த்தோம், முதல் ஸ்லோகத்திலேயே ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேகவத்யாஷ்ட தட்சிணம் என்று வேகவதியினுடைய தென்கரையிலே அந்த கஷேத்திரம் இருக்கிறது என்று. அதே கருத்தை தான் வேகோபகண்டம் வேகவதிக்கு சமீபத்திலே இருக்கிறது என்பதும் சொல்லுகிறது. திருவேளுக்கையிலே அமர்ந்து விட்டார் பெருமாள் என்று. இப்பொழுது 4வது பாதம், விமுக்த வைகுண்ட பகுமதி முபாசே என்று. விமுக்த வைகுண்ட பகுமதி, வைகுண்டம் என்பதற்கு 2 அர்த்தங்கள் சொல்ல போகிறோம். முதல் அர்த்தம் ஸ்ரீ வைகுண்டம் என்பது, அதை பரலோகம், பரமபதம், நித்திய விபூதி என்றெல்லாம் பல பெயர்களை இட்டு சொல்கிற வழக்கம் இருக்கிறது. வைகுண்டே து பரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதி என்று புராணம் தெரிவிக்கிறது. வைகுண்டம் என்பது லோகங்களுக்கெல்லாம் பரமான அப்பாற்பட்டதான லோகம். அம்பஸ்ய பாரே என்ற முதல் வரியிலே உபனிஷத்து ஒன்று தெரிவிக்கிறது. அது ரஜசுக்கும் தமசுக்கும் அப்பாற்பட்ட இடம் என்று. அது அப்ராகிருத்தமான பூமி. மாக வைகுந்தத்து மகிழ்வெய்துவர் வைகலுமே என்று இந்த வைகுண்டத்தை பற்றி ஆழ்வார்கள் அடிக்கடி பாடினதுண்டு. மாகம் என்றால் ஆகாசத்துக்கு, மா என்றால் பெரிய, க என்றால் ஆகாசம், மகாகம். அதிலே பெரிய ஆகாசம் என்றால் அதற்கு பரமவியோம என்று சம்ஸ்கிருதத்திலே பெயர் இருக்கிறபடினாலே பெரிய ஆகாசம் என்கிறார். அந்த வைகுண்டத்திலே என்ன சிறப்பு என்றால் மகிழ்வெய்துவர் வைகலுமே என்று. அங்கே கிடைக்கிற ஆனந்தமானது நித்தியமான ஆனந்தமாக இருக்கும், குறைபடாது, தடைபடாது, நடுவிலே துக்கம் வராது. அதனாலே மகிழ்வெய்துவர் வைகலுமே. அது தவிர வைகுண்டத்தினுடைய வர்ணனமானது பகவத் ராமானுஜருடைய வைகுண்ட கத்தியத்திலே மிகவும் அதிகமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வர்ணனத்தை இங்கே நினைவு கூறுவது யுக்தம். எதற்காக என்றால், அப்படிப்பட்ட வைகுண்டமா? வைகுண்டம் உத்தமம் என்று கூட நாம் சற்று முன் வரும் மேற்கோளை பார்த்தோம். வைகுண்டம் என்பது வைகுண்ட கத்தியத்திலே விளக்கினபடி அவ்வளவு திவ்யமான உத்தமமான இடமாக இருக்கும் பொழுது விமுக்த வைகுண்ட என்று அந்த வைகுண்டத்தை விடுவானேன் இவர் என்று.
வைகுண்டத்தை பற்றி சொல்லும் பொழுது பட்டர் யாயோத்தேத்யபராஜிதேதி விதிதா நாகம் பரேண ஸ்திதா என்று அந்த வைகுண்டத்தை வர்ணிக்கிறார். அது அயோத்தியா, அது அபராஜிதா. இந்த பதங்கள் எல்லாம் கூட வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்ட பதங்கள் தான். அது கலங்கா பெருநகர். அப்படியெல்லாம் வர்ணிக்கப்பட்ட நித்திய விபூதி வைகுண்டம் என்பதற்கு முதல் அர்த்தமாக அமைகிறது. விமுக்த வைகுண்ட பகுமதிம் என்ற இடத்திலே அவ்வளவு உயர்ந்ததான ஸ்ரீ வைகுண்டத்தில் கூட பகுமதியை விட்டுவிட்டார். இது என்ன, இதை விட இன்னும் நல்ல இடத்துக்கு போவோம் என்று நினைப்பது போலே ஆகிவிட்டார். வைகுண்டன் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் பெருமாளேதான் வைகுண்டன். அவனுக்கு பெயர்களிலே ஒன்று. வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்று பெருமாளுடைய நாமங்களை கூப்பிடும் பொழுது திருக்குறளா மணிவண்ணனே என்கிற நாமங்கள் போல் வைகுந்தா என்கிற திருநாமமும் இருக்கிறது. சகசிரநாமத்திலேயும் வைகுண்ட புருஷ பிராணகா என்று அவருடைய பெயராக அது வந்திருக்கிறது. அவருக்கு ஏன் வைகுண்டன் என்ற பெயர் வந்தது என்றால் அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறது மகாபாரதத்திலே ஒரு ஸ்லோகம். குண்டனம் பண்ணுவது என்றால் தடுப்பது என்ற அர்த்தம். விகுண்டனாக்குவது என்றால் தடை இல்லாமல் இருப்பது என்ற அர்த்தம். இப்போது ஸ்லோகத்தை பார்ப்போம். மயா சம்ஸ்லேஷிதா பூமிஹி அத்பிர்வ்யோம ச வாயுனா வாயுஷ்ச தேஜசா சார்த்தம் வைகுண்டத்வம் ததோ மம என்று பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. பூமி, ஜலம், ஆகாசம், வாயு, தேஜஸ் என்று பெருமாள் சொல்லுகிறார். மயா என்னாலே சம்ஸ்லேஷிதா பூமிஹி, பூமியானது முதலிலே அணைக்கப்பட்டது. பிறகு ஜலம், அதற்கு பிறகு ஆகாசம், அதற்கு பிறகு வாயு, கடைசியிலே வாயுவும் கூட தேஜஸோடு கூட அணைக்கப்பட்டது, இணைக்கப்பட்டது. இப்படியெல்லாம் அனைத்ததாலே சம்ஸ்லேஷம் பண்ணினதுனாலே இவன் சம்ஸ்லேஷத்தை பண்ணுகிறவன் என்று. அதுதான் வைகுண்டன் என்பதற்கு அர்த்தம். ததஹ அதனாலே மம எனக்கு வைகுண்டத்வம் வைகுண்டத்தன்மையானது ஏற்பட்டது என்கிறார். அப்படியானால் கதியை தடுக்காமல் அணைப்பவன் என்கிற அர்த்தமாகிறது. இப்பொழுது அந்த இரண்டாவது அர்த்தப்படி சொன்னால் விமுக்த வைகுண்ட பகுமதிம் என்கிற இடத்துல எப்படி அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால், தனக்கு வைகுண்டன் என்கிற ஒரு பகுமதி இருக்கிறது, இவனேதான் வைகுண்டன் என்ற ஒரு பெருமை இருக்கிறது, ஒரு மகிமை இருக்கிறது. அதையும் விட்டுவிட்டு இங்கே அர்ச்சாவதாரம் கொண்டு திருவேலக்கையிலே வந்திருக்கிறான். வைகுண்டன் என்கிற பகுமதி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்பொழுது எனக்கு திருவேலுக்கையிலே இருக்கிற காமாசிக்க நரஹரி என்கிற இந்த பகுமதி வரட்டும் என்று நினைத்து வந்திருக்கிறார். விமுக்த வைகுண்ட பகுமதிம் என்பதாயிற்று. வைகுண்டா என்பதற்கு மூன்றாம் அர்த்தம் இப்பொழுது சொல்லுகிறோம். குண்டா என்றால் தடை என்று ஏற்கனவே பார்த்தோம். விகுண்டர் என்றால் தடை இல்லாதவர்கள் என்று, பிரதிபந்தம் நீங்கினவர்கள். கர்மங்கள் தான் நமக்கு பிரதிபந்தகங்களாக இருந்தன. நாமெல்லாம் இப்பொழுது கர்மவசியராக இருக்கிறோம், எல்லா பத்த ஜீவர்களும். இது நம்முடைய முக்தானந்தத்துக்கு தடங்கலாக இருக்கிறது. இது நீங்க பெற்றால் அவர்கள் விகுண்டர்கள், தடை நீங்கினவர்கள் என்ற அர்த்தம். அப்படி தடை நீங்கினவர்கள் யார் என்றால் முக்தாத்மாக்கள். விகுண்டர்களிடம் பகவானுக்கு பகுமதி உண்டு. விகுண்டனை சேர்ந்ததெல்லாம் வைகுண்டம் என்றாகும். அதனாலே வைகுண்டம் என்றால் முக்தர்களோடு சம்பந்தப்பட்ட என்ற அர்த்தம். அந்த வைகுண்ட பகுமதி என்றால் முக்தர்களுக்கு பகவான் காட்டுகிற ஒரு அன்பு, நல்லெண்ணம், அவரை பற்றின உயர்வான எண்ணம், அது விமுக்தமாயிற்று.
முக்தாத்மாக்கள் கிடக்கட்டும், நாம் பத்த ஜீவர்களையும் கவனிப்போம் என்கிற எண்ணத்திலே ஜீவர்கள், பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள் என்று மூவகைப்பட்டிருக்கிறார்கள். இதிலே முக்தர்களும் நித்தியர்களும் ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பார்கள். அவர்கள் விகுண்டர்கள். அவர்களை சேர்ந்த பகுமதியானது வைகுண்ட பகுமதி. அதை இப்பொழுது விட்டுவிட்டார் பகவான். அதை விட்டுவிட்டு என்ன பண்ணி இருக்கிறார்? பத்த ஜீவர்கள் இங்கே பிரகிருதி மண்டலத்திலே உழன்று கொண்டிருக்கிறார்களே, இவர்களையும் சற்று கவனிப்போம் என்ற எண்ணத்திலே திருவேலுக்கை கஷேத்திரத்துக்கு வந்து அர்ச்சாரூபியாக அமர்ந்திருக்கிறார். அதனாலே அவர் விமுக்த வைகுண்ட பகுமதி ஆகிறார். இங்கே ஒரு திருவாய்மொழி வரி, ஆதியஞ்சோதி உருவை அங்குவை திங்கு பிறந்த என்று திருவாய்மொழி இந்த வரியும் இதே கருத்தை தான் சொல்லுகிறது. அங்கு என்பது ஸ்ரீவைகுண்டம், இங்கு என்பது பூலோகத்திலே இருக்கிற அர்ச்சாவதார கோவில்களிலே. அங்கு வைத்து இங்கு பிறந்த இவன் ஆதி. இங்கே இருக்கிற ஆதி என்கிற பதத்தையும் ஆதி புருஷன் இவன். இவனுக்கு ஜோதி உருவம் இருக்கிறது, ஜோதிஷான ரூபம். அந்த ரூபத்தை அங்கே வைத்து மேலெழுந்த வாரியாக அர்த்தம் பார்த்தால் ஸ்ரீவைகுண்டத்திலே தன்னுடைய பரரூபத்தை வைத்துவிட்டு இங்கு அர்ச்சா ரூபியாக பிறந்திருக்கிறான். பகவானுக்கு 5 வகையான ரூபங்கள் இருக்கின்றன. பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சா என்று. அதிலே பரரூபம்தான் இங்கே சொன்ன ஆதியம் ஜோதி உரு. அதை அங்கு ஸ்ரீவைகுண்டத்திலே வைத்துவிட்டு இங்கு அர்ச்சா ரூபியாக அவதரித்திருக்கிறான் என்று. ஆனால் நாம் மேலெழுந்த அர்த்தம் இப்பொழுது சொன்னோம். ஒரு ரூபம் அங்கே வைத்து விட்டான், இன்னொரு ரூபம் இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று. பெரிய தவறு கிடையாது. ஆனால் கூட நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இதை வேறு விதமாக ரசித்திருக்கிறார்கள். அங்கு வைத்து என்பது ஒரு பாஷா செயலி. அது வாஸ்தவமாக என்ன அர்த்தம் என்றால் அங்குள்ளபடியே என்றுதான் அதற்கு அர்த்தம். அங்குள்ளபடியே பூமியில் பிறந்தான் என்றால் அதுதான் நாம் சற்று முன் சொன்னோமே. இந்த தேகம் அவனுடைய அவதார காலத்திலே இருக்கிற தேகம் எல்லாம் பஞ்சபூத சம்ஸ்தானம் கிடையாது, அப்ராக்கிருத்தம் என்று. நமக்கு ஒரு சந்தேகம் தோன்றும், அர்ச்சாவதார திருமேனி அப்படி இருக்காது. ஏனென்றால் நாம் தான் அர்ச்சாவதார திருமேனியை செதுக்கி உண்டாக்குகிறோம், ஸ்தபதியை வைத்து. அது பஞ்சபூத சம்ஸ்தானமாகத்தான் இருக்கிறது என்று. அந்த அர்ச்சாவதார திருமேனியில் கூட பிரதிஷ்டா மகோத்சவம் சம்பரோக்ஷணம் என்று ஒன்று பண்ணுகிற காலத்திலே அதிலே அப்ராக்கிருத்தாம்சத்தையும் கொண்டு வந்து விடுகிறான் பகவான். அதனாலே அர்ச்சாவதார திருமேனி கூட அப்ராக்கிருத்தமாகிறது. அங்கு உள்ளபடியே பூமியில் பிறந்தான் என்பதற்கு அது அர்த்தமாகிறது. சில சமயங்களிலே கவி நயத்துக்காக சில பேர் சொல்வார்கள், அவன் வைகுண்டத்தை விட்டு விட்டு இங்கே வந்து விட்டான் என்று. த்யக்த்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமயா சகமோததே என்று ஒரு ஸ்லோகம் பிரசித்தமாக இருக்கிறது திருமலையப்பன் விஷயமாக. அவன் வைகுண்டத்தை விட்டு விட்டு சுவாமி புஷ்கரிணி தீரத்துக்கு வந்து விட்டான் என்று. நாம் என்ன சொல்கிறோம்? இதெல்லாம் ஒரு இலக்கிய நயத்துக்காக. அவன் திருமலையப்பனாக அர்ச்சாரூபி ஆன பிறகு வைகுண்டத்தில் அவன் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. ஒரு இடத்தில் இருந்தால் இன்னொரு இடத்தில் இருக்க முடியாது என்பதெல்லாம் நமக்குத்தான். இந்த லோக பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிற வஸ்துக்கள் தான் ஒரே வஸ்து ஒரே சமயத்திலே 2 இடத்திலே இருக்க முடியாது என்பதெல்லாம். ஆனால் அவன் ஸ்ரீவைகுண்டத்திலேயும் இருக்க முடியும், எல்லா இடத்திலேயும் இருக்க முடியும், ஏக காலத்திலே அவனாலே பல ரூபங்களிலே. அப்படி இருக்கும் பொழுது மாயாவி பரமானந்தம் த்யக்த்வா வைகுண்டமுத்தமம் என்று த்யக்த்வா என்ற பதத்தை ஏன் போட்டார் என்றால் ஒரு கவி நயத்துக்காக. பாமரர்களான நாம் பார்க்கிறோம், திருமலையப்பன் திருவேங்கடமுடையான் இந்த ஊரிலே இருக்கிறான் என்று பார்க்கிறோம். நமக்கு நம்முடைய பாமரத்துவம் காரணமாக அப்படியானால் அங்கே இருக்க மாட்டானே என்று தோன்றுகிறது.
அதனாலே வைகுண்டத்தையும் விட்டுவிட்டு இங்கே வந்து விட்டான் என்று வேடிக்கையாக பேசிக் கொள்கிறோம். வாஸ்தவத்திலே வைகுண்டத்தை விடவில்லை. இங்கே சற்று எச்சரிக்கையுடன் பதப்பிரயோகம் பண்ணி இருக்கிறார். தத்வா வைகுண்டம் விமுக்த வைகுண்டம் என்று சொல்லாமல் விமுக்த வைகுண்ட பகுமதிம் என்று. வைகுண்டத்தை விட்டதாக சொல்லாமல் வைகுண்டத்திலே பகுமதியை விட்டு விட்டான், வைகுண்டத்தை விட இந்த ஸ்தானம் அவனுக்கு அதிகமாக பிடித்திருக்கிறது என்று. இதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் இருக்கிறது. நாகபர்யங்கமுத்ஸ்ருஜ்யாகதோ மதுராம் புரீம் என்று. க்ஷீராரண்ணவ நிகேதனான க்ஷீரசாகர சாயியான புருஷன் தன்னுடைய நாகபரியங்கம் இருக்கிறதே ஆதிசேஷ படுக்க, அதை விட்டு விட்டு மதுராபுரியிலே கிருஷ்ணனாக வந்திருக்கிறான் என்று. இந்த இடத்திலேயும் அதே மாதிரிதான் இலக்கிய நயத்துக்காகத்தான் அதை விட்டு விட்டு இங்கே வந்திருக்கிறான் என்று சொன்னது. க்ஷீராப்திநாதனாக அவனுக்கு இல்லை என்பது கிடையாது. அப்பவும் க்ஷீராப்தியிலும் தான் அவன் இருக்கிறான், மதுரையிலேயும் வந்திருக்கிறான். அதனாலே விட்டுவிட்டு என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம் என்றால், அதிலே பகுமானத்தை விட்டுவிட்டு அது அவனுக்கு பெரிதாக தோன்றவில்லை, அதனாலே இங்கே வந்து அவதாரம் பண்ணி இருக்கிறான் என்று. அதை இந்த ஸ்லோகம் ஸ்பஷ்டமாகவே சொல்லுகிறது. விமுக்த வைகுண்ட பகுமதி, வைகுண்டத்திலே பகுமதியை விட்டுவிட்டு வைகுண்டத்திலே இருந்தாலும் கூட இந்த வேளுக்கையிலே அதிக விருப்பத்தோடு அவன் வந்திருக்கிறான். இந்த பத்த ஜீவர்களும் உஜ்ஜீவிக்க வேண்டும், முக்த ஜீவர்களுக்கு மாத்திரம் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருந்தால் போதாது என்று கருதி அவனுடைய பகுமானம் இங்கே பிராகிருத மண்டலத்திலேயும் வந்து விழுந்திருக்கிறது. விமுக்த வைகுண்ட பகுமதியாக இங்கே வேகோபகண்ட சங்கத்தை ஆசையை கொண்டிருக்கிறார் பகவான். விமுக்த வைகுண்ட, பல இடங்களிலே நம்முடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வைகுண்டத்தை விடுவதை பற்றி, விட்டுவிட்டு இங்கே வருவதை பற்றி, இங்கே என்றால் பிரகிருதி மண்டலத்துக்குள்ளே வருவதை பற்றி பேசினதுண்டு. நாம் இப்பொழுது திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்திலிருந்து ஒரு பாசுரம், இது கூட மிகவும் பிரசித்தமான பாசுரம், பல இடங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே அனுசந்திக்கப்படுகிற பாசுரம், அதை பார்க்க போகிறோம். சூட்டு நன்மாலைகள் தூஜன வேந்தி வானோர்கள் நன்னீராட்டியன் தூபம் தரா நிற்கவே அங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ணெய் தொடு உண்ண போந்து. திருவிருத்தத்தை இயற்றியவரும் நம்மாழ்வார்தான். முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் என்ற நம்மாழ்வார் பற்றின பாசுரம் ஆரம்பிக்கிறது. அந்த திருவிருத்தத்திலே வானோர்கள் என்று சொன்னதனால் நித்திய சூரிகள், அந்த நித்திய சூரிகள் ஸ்ரீவைகுண்டத்திலே என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? மாலைகளை சமர்ப்பிக்கிறார்கள், தூபத்தை சமர்ப்பிக்கிறார்கள், அதாவது சில உபச்சாரங்களை, திருவாராதன உபச்சாரங்களை எல்லாம் பண்ணுகிறார்கள். அங்கே நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் அதுதான் கைங்கரியம் தான் காரியம். சூட்டுனன் மாலைகள் தூயன ஏந்தி, பரிசுத்தமான மாலைகளை, அங்கே மொத்தமே சுத்த சத்துவம் தான், அதாவது ரஜசும் தமசும் கலக்காமல் சத்துவம் மட்டும் இருப்பதனாலே அவை தூயனவாகத்தான் இருக்கும். நன்னீராட்டி திருமஞ்சனம் பண்ணுகிறார்கள். அந்தூபம் தரா நிற்கவே புகை போடுகிறார்கள் உபச்சாரார்த்தமாக. அந்த சமயத்திலே தூபம் சமர்ப்பிக்கிற சமயத்திலே புகையிலே சற்று மறைவு ஏற்படும் அல்லவா? அப்பொழுது அங்கோர் மாயையினால், அங்கே ஒரு மாயம் பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணிவிட்டான்? விபவாவதாரத்தை அந்த சமயத்திலே பண்ணிவிட்டான். நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் கூட தெரியவில்லை என்றெல்லாம் ஒரு சமத்காரம், ஒரு வேடிக்கை. வைகுண்டநாதன் இங்கே வந்து விட்டானே, அங்க இருக்கிறவர்கள் கவனிக்கவில்லையா என்றால், அப்பொழுது தூபோபச்சாரம் நடந்து கொண்டிருந்தது, சற்று மறைந்திருக்கிற நாழிக்குள்ளே இங்கே வந்துவிட்டு போய்விட்டான். வைகுண்டத்திலே ஒரு க்ஷணம் என்பது இங்கே பல வருஷங்கள் ஆகும் அல்லவா என்று இதெல்லாம் வேடிக்கைகள். இங்கே வந்து என்ன பண்ணினான்? ஈட்டிய வெண்ணெய் தொடு உண்ண போந்து, நவநீத சோரனாக அவதாரம் பண்ணினான். வெண்ணெய்களை, நாம் ஈட்டிய சம்பாதித்த ஆர்ஜனம் பண்ணி வைத்த வெண்ணெயை அவன் தொடு உண்ண திருடு சாப்பிடுவதற்காக வந்திருக்கிறான் என்று. இதிலே நாம் கவனிக்க வேண்டியது விமுக்த வைகுண்ட பகுமதி என்பதை இங்கே ஆழ்வார் ஒரு விதமாக சொல்லி வேடிக்கையாக சொல்லி இருக்கிறார் என்று. அவன் வைகுண்டத்தை விமுக்தமாக ஆக்கிவிட்டான், வைகுண்டத்தை விட்டு விட்டான், இங்கே வந்து விட்டான் என்று.
இப்பொழுது நாம் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்த ஸ்லோகம் வெங்கடாச்சல மகாத்மியத்திலே இருக்கிற ஸ்லோகம். அதை சொல்லி நிறைவு செய்வோம். வைகுண்ட பகுமதி அவனுக்கு இல்லை என்பதற்காக. மாயாவி பரமானந்தம் த்யக்த்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமயா சக மோததே. அங்கே அங்கோர் மாயையினால் என்று சொன்னாரே ஆழ்வார், அதேதான் இந்த புராணத்திலேயும் இருக்கிறது, மாயாவி என்று. அவன் வைகுண்டத்தில் இருப்பவன். அங்கே விட்டு விட்டு இங்கே வந்ததற்கு காரணம் அவன் மாயாவியாக இருக்கிறதுனாலே. வைகுண்டம் என்பது பரமானந்தம். அதை விட்டு விட்டு இங்கே வந்தான். இங்கே வந்த இடம் என்ன? ஆனந்த நிலைய விமானம். அவன் மாயாவியாக இருக்கிறபடினாலே பரமானந்தத்தை விட்டுவிட்டு ஆனந்த நிலைய விமான சாயைக்கு வந்திருக்கிறான். உத்தமமான வைகுண்டத்தை விட்டு வந்திருக்கிறான் என்பது ஏற்கனவே சொன்னபடி சமத்காரத்துக்காக. இப்பொழுது சுவாமி புஷ்கரிணியினுடைய கரைக்கு வந்து லக்ஷ்மியையும் கூடவே அழைத்து கொண்டு வந்து அவளோடு கூட சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான். மோதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஹர்ஷம், மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான் என்று இந்த ஸ்லோகத்திலேயும் கூட தெக்வா வைகுண்டம் என்று சொன்னது ஒரு சமத்காரத்துக்காக மட்டும். வாஸ்தவத்திலே வைகுண்டத்தை விடவில்லை. எதை விட்டான் என்றால் வைகுண்ட பகுமதி. வைகுண்டத்திலே ஒரு பகுமதி இருந்ததே, அதை விட்டு இங்கே வந்து விட்டான் என்றுதான் இங்கேயும் அர்த்தம். இப்படியாக ஆழ்வாராச்சாரியர்கள், புராணங்கள், ரிஷிகள் பல பேரும் விமுக்த வைகுண்ட பகுமதியாக பெருமாளை சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நரசிம்ம பெருமாளை உபாசே, நான் உபாசிக்கிறேன், தியானிக்கிறேன். என்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி எண்ணங்களுடைய தொடரானது ஒரு எண்ணெய் தாரை போலே வரும்படியாக வைத்து அவனை நான் நரசிம்ம பகவானை உபாசனம் பண்ணுகிறேன் என்று கருத்து. மறுபடியும் ஸ்லோகத்தை ஒரு தடவை செவிப்போம். ஆகண்டமாதி புருஷம் கண்டீரவமுபரி குண்டிதாராதிம் வேகோபகண்ட சங்காத் விமுக்த வைகுண்ட பகுமதி முபாசே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.